Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. UGC NET exam mandatory இல்லையா? இனிமே UGC NET exam எழுதினாலும் யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின் நேற்று UGC NET டிராஃப்ட் போட்டதுலேருந்து நிறைய போஸ்ட்லேயும் மீடியாலையும் அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கு. UGC draft 2025 with respect to assistant professorship அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா, அது ஒரு டிராஃப்ட் ஃப்ரேம் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த சாஸ் எல்லாம் அசஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அப்பாயின்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டட்டில் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஸோ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸில் எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கணும், அவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணணும், அதை தான் வந்து யூஜிசி டிராஃப்ட் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கேயுமே யூஜிசி நெட் எக்ஸாம் நாட் மேண்டேட்ரின்னு சொல்லி போடவே இல்லை. பட் அதுக்கு நடுவில் நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோட கிளியர் கட்டாக அவங்க என்ன டிராஃப்டில் சொல்லியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அகாடமிக் லெவல் 10, 11, 12லாம் இருக்கும். ஸோ உள்ளே போகும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னா அது அகாடமிக் லெவல் 10ல் இருக்கும், அந்த கிரேட் லெவல் 10ல் இருக்கும். அவங்களுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் கோர் பாயிண்ட். இதுதான் a UG degree NCRF level 6 with at least 75% marks or மேம் அது என்ன மேம் UG degree NCRF level 6 அப்படின்னா இப்போ அந்த 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்களோடது. அப்படி இல்லை அப்படின்னா PG டிகிரி NCRF லெவல் 6.5 எடுத்துருக்கணும். அதாவது இப்போ நம்ம BA MA படிச்சிருப்பீங்க இல்லையா, BA முடிச்சிருப்பீங்க அப்புறம் MA முடிச்சிருப்பீங்க. MA முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 6.5 லெவல் கிரெடிட்டில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி MSc முடிச்சிருந்தீங்கன்னா 6.5 இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் ஈக்குவலன்ட் டிகிரி அண்ட் PhD டிகிரி. ஸோ PG இருக்கணும், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒன்று ஒரு MSc இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு MA இருக்கணும், அலாங் வித் PhD இருக்கணும். சரியா, இது ஒரு க்ரைட்டீரியா, இது இருக்கலாம். அப்படி இல்லைனா ஆர் என்ன இருக்கலாம் அப்படின்னா PG டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ். PG டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம MSc MA வச்சுருப்போம் இல்லையா, அந்த MSc ஆர் MA இருக்கணும். கூடவே நெட் இல்லைனா செட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது கண்டிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் புதுசு. PG டிகிரி NCRF லெவல் 7. NCRF லெவல் 7னா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க, PG இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க, அவங்க ME இல்லைனா MTech முடித்தவங்களா இருந்து அவங்க 55% மார்க் வச்சுருந்தாங்கன்னா, இதுதான் புது அந்த ஒரு இது ஆட் ஆனது தான். ME MTech ஓகே முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரக்ட் குவாலிஃபிகேஷனுக்குள்ளார வரலாம். இதுதான் இந்த மூணு விஷயம் தான். இங்கே எங்கேயுமே நெட்டு வேணான்னு சொல்லவே இல்லை. இங்கே ஒன்று PhD இருக்கணும், இல்லைனா MSc MAயோட நெட் செட் இருக்கணும், அப்படி இல்லைனா ME MTech முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்குள்ளே போகிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். இது எங்கே மேம் அந்த NCRF சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் வந்து நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்கோடைய அசைன்மெண்ட். இது கிளியராக நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கூட இது டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. சரியா, இந்த நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்கில் முக்கியமாக இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். நான் அது இங்கே உங்களுக்கு தனியாகவே எடுத்து காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே கீழே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, see here UG 1 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சிங்கன்னா உங்களோட கிரெடிட் லெவல் வந்து 5.5. PG செகண்ட் இயர், இப்போ PG 2 அதாவது MSCO MAO படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6.5. இந்த PG 7ன்னு இருக்கிறது, PG 2 இருக்கிறது இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தவங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் லெவல் வந்து 6.5 இருக்கும். இதுவே இன்ஜினியரிங் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7ன்னு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். தட்ஸ் வாட் இங்கே கொடுத்துருக்கும் கூட. ஒன்று 6.5 ஒரு PhD டிகிரி நீங்கள் வச்சுருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு PG டிகிரி 6.5 நெட்டு வச்சுருக்கணும். சரியா, எங்கேயுமே இங்கே மென்ஷன் பண்ணலை. இன்னும் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னா ஜென்ரலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் த டிசிப்ளின் சப்ஜெக்ட் சூசன் இன் த 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆர் அ போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 6.5. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு என்ன அர்த்தம், ஒன்று MSc இல்லை MA, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ME MTech. ஓகே, ME MTech MSW ஆல் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே பண்ணியிருந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சூசன் டிசிப்ளின் இன் நெட் செட் in which the candidate qualified the net set shall be considered eligible for the appointment as assistant professor in that discipline. தெளிவாக இங்கே இதாக இருக்குது. இதுதான் ஜென்ரல் கண்டிஷன் குவாலிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி இதுதான். ஸோ நீங்கள் என்ன PG பண்ணியிருக்கீங்களோ அந்த PGயில் நீங்கள் ஒன்று நெட் செட் வாங்கியிருக்கணும், இல்லைனா PhD பண்ணியிருக்கணும். யாருக்கு நெட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PhD
யாருக்கு நெட் எக்ஸாம் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸாம் பண்ணது 2009க்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இந்த நெட் செட் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. The candidates register for PhD degree prior to June 11, 2009 and such PhD candidates shall be exempted from this net set requirement for the recruitment. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற யாருக்குமே அந்த இஷ்யூ வராது. PhD மேண்டேட்ரி யாருக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போஸ்டிங் வாங்கி உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அடுத்தடுத்த லெவல்ஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PhD மேண்டேட் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு அந்த இடத்துல PhD மேண்டேட். ஏன்னா அகாடமிக் லெவல் 10லேருந்து 11, 12லேருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், எத்தனை பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணணும், எப்படி நீங்கள் உங்களோட அகாடமிக் கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக இருக்குது, PhD நெட்டு வந்து தேவையில்லைன்ற விஷயத்த எங்கேயுமே இந்த டிராஃப்டில் அது கொடுக்கவே இல்லை. ஓகே, இன்னும் இந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன மேம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் எதை பேஸ் பண்ணி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான டீச்சிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, ரிசர்ச்சில் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணியிருக்கீங்களா, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஸோ அப்புறம் மூக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, டிஜிட்டல் கான்டென்ட் க்ரியேஷன், இது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் அடுத்து டீச்சிங் ப்ரொஃபைலுக்குள்ளே போகும்போது. ஸோ நெட் எக்ஸாம்ஸோ இல்லை PhDயோ முடிக்கிறது மட்டும் இல்லை, அதன் கூட சேர்ந்து இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கும். டீச்சிங்கில் நல்லா பண்ணியிருக்கணும், ரிசர்ச்சில் நல்லா பண்ணியிருக்கணும், நிறையா புக்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், அண்ட் தென் மூக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும், ஆஸ் அ ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், கான்டென்ட் க்ரியேஷன்ஸ் நிறையா இருக்கணும், ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருக்கணும், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் நிறையா வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கான ஆடட் கான்ட்ரிபியூஷன்ஸாக வச்சுருக்காங்க. நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வில் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ப்ரொமோஷன். இது ரெண்டுத்துக்குமே இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் எடுத்துக்கிறாங்க. கிளியர்? ஸோ எனக்கு இந்த எல்லாருக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் நெட் அப்படிங்கிறது ரொம்பவே பேசிக்கான ஒரு நீடு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று PhD முடிச்சுக்கணும், இல்லைனா நெட் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். பிஜி யாருக்கு எக்ஸாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு கூட கிடையாது, ME MTech படித்தவங்களுக்கு வந்து நெட்டு தேவையில்லை, அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நெட்டுங்கிறது பேசிக்கான நீட். இன்னும் அந்த டிராஃப்டில் அதிகமாக எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் உள்ளே ப்ரொமோட் ஆகி போனதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அகாடமிக் லெவல்ஸ்க்கு நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் அந்த டாக்குமெண்ட்டையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டாக வாசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க பேப்பர்ஸ் எவ்வளோ பப்ளிஷ் பண்ணணும், எத்தனை ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அவங்களுடைய அகாடமிக் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு லெவல்ஸ்க்கு உங்கள் க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்குறாங்க. ரைட்? ஸோ கிளியரானா உங்களோட கன்ஃபியூஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் அடுத்தது June 2025 வேறு ஏஜென்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி போன நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருந்தது. ஸோ எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். UGC NET இஸ் கம்பல்சரி, இல்லைனா PhD பண்ணணும். இது ரெண்டுமே மேண்டேட் கம்பல்சரி தான். எய்தர் ஒன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் லேர்னர்ஸ். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நிறைய ரோல்ஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஆன்சரை உங்களுக்கு நான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கோ இது பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லேர்னர்ஸ். அடுத்து வரக்கூடிய நெட் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஜூன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.